வணக்கம் மக்களே, சட்டமறிவும் சேனல்ல மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் என்ன பதிவு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னால உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பதிவு எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவனாம்ச வழக்கில் தன்னுடைய மனைவிக்கு 5000 ரூபாய் வச்சு ஒரு கணவர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரணும் அப்படின்னு ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்குது. அந்த கணவரும் அந்த உத்தரவை தவறாமல் அந்த மனைவிக்கு அந்த ரூபாயை மாதந்தோறும் வங்கி கணக்கில் செலுத்தி கொண்டு வருகிறார் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அந்த மனைவிக்கு அந்த ரூபாய் பத்தாம போகுது. இன்னும் தேவை அதிகமா இருக்கிறதுனால அந்த மனைவிக்கு அந்த 5000 ரூபாய் பத்தாம போகுது அப்படின்னு வச்சுப்போம். நீதிமன்றம் ஏற்கனவே 5000 ரூபாய் வைத்து அந்த மனைவிக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதன்படிதான் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த மனைவிக்கு இந்த ரூபாய் பத்தாதனால திரும்பவும் வழக்கு போட முடியுமா, திரும்பவும் இந்த தொகையை அதிகப்படுத்தி கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியும். அத பத்தி தான் இன்றைய பதிவுல பார்க்க போறோம். ஒரு கணவர் தனது மனைவிக்கு 5000 ரூபாய் வைத்து கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்போ அவருடைய பொருளாதார உயர்வு, அதாவது அந்த கணவருக்கு அதிகப்படியான சம்பளம் இப்போ வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அவருக்கு இப்போ பதவி உயர்வு கிடைச்சிருச்சு, இல்ல அவர் ஒரு நல்லபடியான பொருளாதார சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த மனைவி இந்த 5000 ரூபாய் எனக்கு பத்தாது, எனக்கு 15000 ரூபாய் வச்சு மாசம் தரணும், ஏன்னா நான் வீடு வாடகையே 5000 ரூபாய் கட்டுறேன், இல்ல எனக்கு இந்த செலவு இருக்கு அந்த செலவு இருக்குன்னு காரணத்தை சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு விசாரணையும் ஒரு கோரிக்கையும் வைக்கலாம். அதன் மூலமாக நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு அந்த மனைவிக்கு செலவு தொகையை அதிகப்படுத்தி உத்தரவு பிறப்பிக்கலாம். அதற்கான அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இருக்கு. அதனால ஒரு தடவை நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னர் மறுபடியும் இந்த ஜீவனாம்ச வழக்கில் தொகையை அதிகப்படுத்தி கேட்க முடியும். ஒரு தடவை நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிச்சுட்டாங்க, இனி நம்ம கணவர்கிட்ட எப்படி பணத்தை கேட்கிறது அப்படின்னு யாரும் தயக்கம் காட்ட வேண்டாம். அவருடைய பொருளாதார சூழ்நிலை நல்ல நிலைமையில இருக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு பொருளுதவி செஞ்சுதான் ஆகணும். அதுக்கான உத்தரவை நீங்க நீதிமன்றத்தில் கோரிக்கை போட்டு வேற ஒரு உத்தரவு பிறப்பிக்க சொல்லி கேட்கலாம். நீதிமன்றம் அதை பரிசீலனையில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய செலவு தொகை 5000 என ஜீவனாம்சம் வழங்கி கொண்டிருந்த தொகையை அதிகப்படுத்தி 15000 20,000 உங்களுடைய கணவரின் பொருளாதார சூழ்நிலையை கணக்கிட்டு அவர் வாங்கும் மாத சம்பளத்தை கணக்கிட்டு உங்களுக்கான ஜீவனாம்ச தொகையை அதிகப்படுத்தி கேட்கலாம். இந்த பதிவில இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவனாம்ச தொகைக்கு ஒரு தடவை உத்தரவு கிடைச்சிருச்சு, ஒரு தடவை ஒரு ஆர்டர் போட்டுட்டாரு அப்படின்னா திரும்பவும் நாம நீதிமன்றத்துல கேட்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நிச்சயமா தொகையை அதிகப்படுத்தி கேட்க முடியும். அவர் கொடுத்துதான் ஆகணும். அவருடைய பொருளாதார சூழ்நிலையை நீதிமன்றம் பரிசீலனை பண்ணி அதுக்கான தொகையை உங்களுக்கு வழங்கும். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல சட்ட பதிவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வழக்கறிஞர் பிரகதீஷ். நன்றி, வணக்கம்.